ஈரான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கான தாக்குதல் ஈரான் தரப்புல இருந்து ஈராக் மேல பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெவியான தாக்குதல். அடுத்தடுத்த ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் மேல எல்லாம் அடிக்கிறாங்க ஈரான். ட்ரோன்கள் பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈராக் எர்பில் பகுதிகளில், அதாவது குர்திஸ்தான், அமெரிக்க ஆதரவு பெற்ற படைகள் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதிகளில் ஹெவியான தாக்குதல் ஈரான் தரப்பு தொடர்ச்சியா பல முறை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா. அது ஒண்ணுதான் எஸ்கலேஷன் பாத்தீங்கன்னா, யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தரப்பு வந்து ஏர் டிஃபென்ஸ் 2 ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. அது ஈரான்ல இருந்து தான் வந்துச்சு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த அலறல் கத்தார் தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு இருந்து கத்தார் கமர்ஷியல் கார்கோ வெசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல, அது மேல எல்லாம் டார்கெட் பண்றாங்க. அபுதாபி இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. மசீத் போர்ட் இந்த பகுதிகள்லாம் வந்து பண்ணா அட்டாக் நடக்குது, நாங்க தடுத்துட்டோம். ஒரு பல்க் கேரியர் மெர்ச்சன்ட் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு, காயம் எதுவும் இல்ல, ஆனா ஃபயர் மட்டும் ஏற்பட்டிருக்கு சின்னதா அப்படிங்கிற சொல்றாங்க. இதை யூகே எம்டிஓ, அதாவது யூகேவோட மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பெர்ஷியன் கல்ஃப்ல 23 நாட்டிக்கல் மைல்ஸ் நார்த் ஈஸ்ட் தோஹா, கத்தர் தோஹா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. தாக்குதல்னால தீ பிடிச்சிருக்கு ஒரு வெசல் அப்படிங்கிறது போல ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, கத்தர் தானு பார்த்தா அடுத்த குவைத்தும் வந்துட்டாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது ட்ரோன்கள் வந்துச்சு குவைத்தோட ஏர் ஸ்பேஸ்ல, எங்களோட சிவிலியன்ஸையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக, எங்களோட ஹோம்லேண்டையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்க அதை செக்யூர் பண்ணியிருக்கோம், அதை டிஃபீட் பண்ணிட்டோம், நாங்க தொடர்ந்து ரெடியா இருக்கோம் எந்த ஒரு த்ரெட்டையும் சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து ஒரு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கதான் எப்படின்னா அடுத்தது மிசைல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இஸ்ரேலோட மேற்கு பகுதிகளில் ஏவி விட்டுருக்காங்க. திரும்பவும் போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த தடவை ஏறி அடிக்கிறது ஈரான் சார்பில் இருக்கு. ஈரானோட சகாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான எஸ்கலேஷன்ல இறங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை நாளைக்கு அமெரிக்கா இதெல்லாம் சக்சீட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தடுத்த வேலைகள்ல செய்யலாம் அப்படிங்கிறது போல, மால் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை சீஸ் ஃபயர்ங்கிறத வச்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஆப்ரேஷன்ஸை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஸோ எல்லா பகுதிகள்லையும் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. போன பதிவில் நாம் பார்த்தோம் ஐஆர்சிஜி வார்ன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஐஆர்சிஜியோட ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் மசீத் மொசூவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிசைல்ஸ், ட்ரோன் எல்லாமே அமெரிக்காவோட டார்கெட்ஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம், ரெடியா லோடாகி நிக்குது. இனி ஒரு தாக்குதல் இந்த பிராந்தியத்துல, ஒரு தாக்குதல், ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடந்தாலும் நாங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ண மட்டும் லபக்கு நம்பிக்கிறோம் பட்டன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு திருப்பி ஒரு வார்னிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் ஏஐயோட விளையாடிக்கிட்டு இருக்கிறார். தொடர்ச்சியா ஈரானோட ட்ரோன்கள் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி விழுகிற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் கண்ணிக்கடியில போயிட்ட மாதிரி ஏஐல ஜென்ரேட் பண்ணி போஸ்டா போட்டு தள்ளிட்டு இருக்காரு இந்த தேவதூதரான அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஒரு சைடு விளையாட்டு மலையில இருக்காரு, ஆனா இதை தூண்டி விட்டு ஆரம்பிச்சு விட்டது யாரு? ஈரானோட கப்பல்கள் நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய பகுதிகள், அந்த 2 கப்பல்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது மேல தாக்குதல் பண்ண உடனே ஈரானுக்கு வெறி ஆயிடுச்சு. பதிலடிகள் சிறப்பா திறன்பட வந்து பண்ண கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இந்த சைடு இருந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் சேம் டைம் ஈரான் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்கிராச்சுலேஷனும் சொல்லிக்கிறாங்க. ஈரானோட எம்பசி அர்மேனியால இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து கன்கிராச்சுலேஷன்ஸ், அப்புறம் கூடவே ஒரு வார்னிங் போல, வார்னிங்னு சொல்ல முடியாது, பட் அது போல ஒரு விஷயத்த வந்து பண்ண செஞ்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட், லவ்வபிளும் கூட. கெரோலினா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஈரான் தரப்பு கன்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க உங்க குழந்தையோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, இதே போலதான 168 குழந்தைகள் உங்களோட பாஸ் கொன்னாங்களே, அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களே மின்லாப்ல, உங்களுக்கு எப்படி குழந்தை நீங்க உணரும் போது, அதுக்கு கிஸ் பண்ணும் போதும், அந்த இது குழந்தை கூட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே போலதான் எங்களோட
தாய்மார்களும் குழந்தை இழந்துகிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க யோசிங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ண போஸ்டா போட்டிருக்காங்க. இது கவனத்துக்கு ஈர்த்திருக்கு. பலரோட கவனத்தையும் வந்து பண்ண இந்த இடத்துல ஈர்த்திருக்கு. ஸோ இது போல வீடியோ பதிவுகள், இமேஜஸ், தாக்குதல் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி இந்த ரீஜன் பிராந்தியத்துல திருப்பி அமைதி வருமா, இல்ல பேச்சுவார்த்தை போகுமா, இல்ல திரும்பியும் ஒரு போருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல 4ஆம் கல்ஃப் யுத்தம்ன்றத ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆல்ரெடி இருக்கிறதுக்கே வந்து பண்ண கேஸ் விலை ஏறுது, கமர்ஷியல் கேஸ் விலையெல்லாம் ஏறுது அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல எப்படி என்ன பண்ண போறது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இது இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்துட்டோம் அப்படின்னா, மேற்கு நாடுகள் தொடர்ந்து ரஷ்யாக்குள்ள அப்படியே சேட்டலைட் வச்சு அப்படியே முஞ்சிட்டே இருப்பாங்களே, அதே போல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அலபுகா பகுதி, ஏன்னா அங்கதான் ஜிரான் ட்ரோன்கள் உருவாக்கப்படுது, தயாரிக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டா 340 ஹெக்டரா இருந்தது ஏப்ரல் 2026ல ஆக்டிவா கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கப்பட்டு அதிகப்படியா எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டு இப்ப 450 ஹெக்டரா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ 100 ஹெக்டர் 110 ஹெக்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 340ல இருந்து 450 வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ அதிகப்படியான ட்ரோன்களை கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. அதுக்கு ரோடும் போட்டு அந்த காம்ப்ளெக்ஸையும் பில்டு பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் போட்டு சும்மா ஸ்ட்ரென்தன் பண்ணி டைட்டன் பண்ணி வச்சிருக்காங்க அலபுகா சுத்தியும். ஏன்னா உக்ரைன் 1500 2000 கிலோமீட்டர்லாம் தாண்டி அடிக்கிறாங்களே, அலபுகால இருக்கக்கூடிய அந்த ஜிரான் ட்ரோன்களை அடிக்க முடியுமானா அது ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்யா மிக முக்கியமான பகுதிகள். அதை எப்படி உக்ரைன் அப்புறம் மேற்கு நாடுகள் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கப்புறம் வீரியமான தாக்குதல் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள்ன்றது சராசரியா வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் 150 200 அது போல வந்துச்சு அப்படின்னா எப்படி சமாளிப்பாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல 1500 2000 கிலோமீட்டர்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு ஜிரானியம் ட்ரோன்கள். பெலரூஸ்ல இருந்து ஏவுனீங்கன்னா பாரிஸ் வரைக்கும் போகும் போல இருக்கே, எப்படி இதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. வரக்கூடிய காலம் பார்த்தா பிரான்ஸ் முழுவதையும் கவர் பண்ணிடுவாங்களோ, ஜிரான் ட்ரோன் வச்சே ஏவிய முடிச்சிருவாங்களோ அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருக்கு. இந்த சமயத்தில் தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேற்றுக்கு வெற்றி பெற சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில பேசும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பல கேள்விகள் கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் அவர் பேசினாரு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பின்லாந்து ஏன் நேட்டோல ஜாயின் பண்ணுச்சு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பின்லாந்து அப்புறம் ஏன் நாட்டோல ஜாயின் பண்ணாங்க, ஏதாவது டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கா, அதெல்லாம் எப்பவோ முடித்து வைக்கப்பட்டது. 2ஆம் உலக போர்லேயே அவங்களே தான் செட்டில்மெண்ட் பேசி எல்லாமே செட்டில் ஆயிருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பின்லாண்டோட தலைவர்கள் நேட்டோல ஜாயின் பண்ணலான்ற முடிவுகள் எடுக்கிறாங்க. எதுக்காக? ரஷ்யால எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும், ஹெல்சிங்கியான நம்ம கேபிட்டல், நம்ம ஏதாவது ஒன்ன ரஷ்யால இருந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம், சம்திங் சாப் ஆஃப். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் நேட்டோல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கள ரஷ்ய அதிபர் சொல்ல. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும், ஏன்னா நட்பு நாடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்லாம் பின்லாண்டோட டீமுக்குலாம் விளையாடி இருக்காரு. இந்த இது விளையாடுவாங்கல்ல, ஹாக்கி விளையாடுவாங்கல்ல. ஸோ அது போல நட்பு பாராட்டும் விதமா இருந்தாங்க. இந்த உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் தான் இரு நாடுகளும் இரு துருவமா மாறிட்டாங்க. ஏன்னா அண்டை நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுநிலையா இருக்கிறது அப்படிங்கிறது அதை விட முக்கியம். ஒரு சார்பா எடுக்கிறாங்க, அதுவும் எதிரி சார்பா போறாங்க அப்படிங்கும்போது அந்த நாடு அந்த நாட்டு மக்களை கருத்துல கொண்டாங்களா, அந்த நாட்டுக்கு ஏதோ பிரச்சனையா ரஷ்யானால, அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா போருக்கு ஆயத்தமாகறாங்களா அப்படின்ற கண்ணோட்டங்கள் தான் வரும். ஸோ அது போல இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்களா. ஸோ இது போல காரணங்கள்னால எந்த மாதிரியான சேதங்கள் ஏற்படும், ஒருவேளை நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்னு வரும்போது எந்த அளவுக்கான சேதங்கள் ஏற்படும், இது உலக போரா மாறுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. எல்லாமே பிரேக் பண்ணும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடியணும், ஒரு சீஸ்ஃபயர் வரணும், இல்ல இந்த பிரச்சனை முடியணும். ஆன் வாட் டேர்ம்ஸ், ஆன் வாட் கண்டிஷன்ஸ் இந்த பிரச்சனை முடிவடைய போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசிக்கலான்ட்டு இருக்காங்க இல்லையா, இது எப்போ எங்க யாரால தீக்க வைக்கப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம
நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நிறைய பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேரும் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.